அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள். இவர் மிகப்பெரிய முருக பக்தர். இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு முருக பக்தனும் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய தகவல்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர் மிகப்பெரிய புரட்சி ஒன்று பண்ணார். அதாவது வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை ஆண்ட காலத்தில் டிசம்பர் மாதம் 31 ஜனவரி மாதம் 1 போய் அந்த துரைங்களை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க, ஊர் பிரசிடெண்ட், அது மாதிரி பெரிய மனுஷங்க போய் பார்த்து ஹாப்பி நியூ இயர் சார், பூ பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஹாப்பி நியூ இயர் சார் அது மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அது அப்போ இவர் திருத்தணியில் இருந்திருக்கார், பார்த்துருக்கார். இவர் கேட்டிருக்காரு, ஏன்பா அடிமை மாதிரி போய் வெள்ளைக்காரங்கிட்ட போய் சொல்லி இது மாதிரி போய் ஜனவரி மாதம் 1 போய் பார்க்குறீங்களே, ஏன் நீங்கள் திருத்தணி வெள்ளைக்கார துறையை பார்க்குறத என் திருத்தணி துறையை பாருங்கள், அந்த துறை எல்லா விதமான இகபர சௌபாகியமாக அருள்வாயம்பா, அவனை போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 1917 டிசம்பர் மாதம் 31 ராத்திரி ஒரு 6 பக்தர்களோடு சேர்ந்து படிக்கப்படி நின்று திருப்புகழ் பாடி திருப்புகழ் திருப்படி திருவிழாவை துவக்கி வச்சவர் நம்முடைய வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமி தான். இப்போ திருப்புகழ் இப்போ திருப்படி விழா வள்ளிமலையில் இதில் திருத்தணியில் 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் சேர்றாங்களாம். அப்படி அது வளர்ந்து போச்சு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் வாழக்கூடிய எல்லா மலைகளிலும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு, அது தமிழ் வருஷ பிறப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லா கோவில்கள்லேயும் திருப்புகழ் திருப்படி திருவிழா பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடி போட்டது வெள்ளைக்காரனை போய் பார்க்காத, நம்ம துறையை போய் பாரு. அவர் வெள்ளைக்காரன் முருகன் இல்லைடா, நம்ம முருகன், அதனால தான் நம்ம முருகன் தான்டா நமக்கு துறை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி கோலாகலமாக வளர்ந்துருக்கு. நிறைய கோவில்களில் மிகப்பெரிய கோலாகலமான அளவில் திருப்புகழ் திருப்படி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் திருத்தணி முருகனை துரை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் எப்படி வந்தார், இவர் எங்கே பிறந்தார், எப்படி வந்தார்? இவர் பிறந்தது பவானி பக்கத்தில் இருக்க பூனாச்சி புதூர். இவருடைய வாழ்க்கையில் இவருடைய இயற்பெயர் அப்பா அம்மா வச்ச பேர் அர்த்தநாரி. இவருடைய வாழ்க்கையில் இவர் படாத கஷ்டங்களே கிடையாது. இவருக்கு வந்தால் மாதிரி கஷ்டங்கள் வந்தால் என்றைக்கோ எப்படோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் தகுதியாக நின்னார், முருகனை நம்பினார். எப்படி முருகனை நம்பினார், அதுதான் ஒரு பெரிய விஷயம். மைசூர் ராஜா வீட்டில் சமையல்காரராக சேர்ந்தார். சொந்தக்காரங்க கூட போய் சமையல்காரராக சேர்ந்தார். மைசூர் ராஜா கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கி நல்ல சமையல்காரனாக இருந்தார். இதுக்கு நடுவில் 2 கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு. முதல் மனைவியோட குழந்தைகள் 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இறந்து போச்சு. 2வது மனைவியோட முதல் மனைவியும் இறந்து போயிட்டாங்க. 2வது மனைவியோட 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. இப்படி நிறைய மரணங்களை சந்திச்சவர். வாழ்க்கை வெறுத்து போயிட்டார். ராஜா கிட்ட போய் வேலை செய்யும்போது அவர்கிட்ட அவர் சமையல் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டார். ஆனால் இவருக்கு ஒரு தீராத ஒரு வயிற்று நோய் வந்துருச்சு, குலை நோய். அப்போ அங்கே ஒருத்தர் சொன்னாராம், அப்பா நீ போய் பழனி மலைக்கு பழனி மலைக்கு போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்து சுவாமிக்கு போய் தொண்டு பண்ணு, இந்த வயிற்று வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு குழந்தையும் மனைவியையும் கூட்டிகிட்டு பழனி மலைக்கு வந்திருக்கார். பழனி மலைக்கு பழனி முருகனுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் பண்ணியிருக்கார். பழனி முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்சிருக்கார், அபிஷேகம் பண்ண இப்போ பஞ்சாமிரதத்தை சாப்பிட்ருக்கார், அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்ருக்கார். ஒரு 48 நாளில் அவருக்கு வயிற்று வலி சரியாக போயிடுச்சு. அதனால் பழனி முருகன் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று வந்துடுச்சு. அந்த ஈர்ப்பு அவரை விடவே இல்லை. சரி நம்ம இனிமேல் பழனி மலையிலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு அடிக்கடி முருகர் கனவுல சொல்லுவாராம், இது மாதிரி நீ போய் பொதிகை மலையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வா, அபிஷேகம் பண்ணு, காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வா, இதுக்கு போய் நம்ம வெள்ளியங்கிரிக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வா அப்படிலாம் சொல்லி அபிஷேகம் பண்ண எனக்கு அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா தீர்த்தத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கார். இப்போ சரி, ஒரு சித்திரை திருவிழா நடக்கும்போது அவருக்கு என்னாச்சு,
கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து மதுரையை சேர்ந்த ஒரு ஒரு பெண், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவதாசி பெண் நடனம் ஆடிக்கிட்டே வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் வந்து வங்கார மார்பில் அணி அப்படின்ற பாட்டு. அந்த வங்கார மார்பில் அணி பாட்டை வந்து இவர் நின்று கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இது என்ன பாட்டு தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்து ரொம்ப அந்த பாட்டிலே உருகி போயிட்டார். அதுவும் இல்லாமல், அதாவது அந்த பாட்டில் ஒரு வரி வரும், சிங்கார ரூபா மயில் வாகனா நமோ நம அப்படின்ற வரி வரும்போது இவர் கண்ணிலேருந்து தண்ணி தண்ணியாக வருதான். எப்படிடா நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டிருக்காரு. மற்றவங்க அந்த அதையிலே லயிச்சு போயிட்டார். அப்புறம் வெளியில் வந்து என்ன பாடல் அப்படின்னு கேட்டிருக்காரு. திருப்புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புகழ் தேடி அலைஞ்சிருக்காரு. இவர் தமிழ் படிக்க தெரியாது. அங்கேயே வந்து ஒரு ஒரு மணின்னு சொல்லிட்டு ஒரு 8-10 வயசு பையன் அவங்ககிட்ட வந்து தமிழ் கற்றுக்கிட்டு திருப்புகழை கூட்டி கூட்டி படித்து திருப்புகழை திரட்டி 450 திருப்புகழ் மனப்பாடம் பண்ணிட்டார். மனப்பாடம் பண்ணிவிட்டு முருகருக்கு எல்லா விதமான தொண்டும் பண்ணார். பூஜை முடிஞ்ச உடனே பாடுவார், எல்லாம் செய்வார். ரைட்டு. அப்புறம் வந்து வடநாட்டுகள்லாம் வந்து திருப்புகழ் பரப்புறதுக்காக வேண்டி வடநாட்டுகள்லாம் போனார். இதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீ வந்து திருவண்ணாமலைக்கு போ, அங்கே உனக்கு ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார். திருவண்ணாமலைக்கு வந்தவுடனே பவழக்குன்றூரில் போய் ரமணரை பார்த்துருக்கார். ரமணரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி வந்து மெய் சிலிர்த்து போச்சான். ரமணர் வந்து கோமணம் கட்டிட்டு கையில் ஒரு தடி வச்சுட்டு நின்று இருக்கார். அவரை பார்த்த உடனே அப்படியே பழனிமலை முருகனை பார்த்த மாதிரியே, பழனிமலை தண்டாயுதபாணியை பார்த்த மாதிரியே இவருக்கு ஒரு மெய் சிலிர்ப்பாகி போச்சு. ரமணர் இவரை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ உடம்புல வந்து ஒரு எலக்ட்ரிக் பரவுற மாதிரி ஒரு எண்ணம். சரி, நம்ம வந்து ரமணர் கூடவே இருந்து திருப்புகழ் பாடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கார். கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கும்போது அப்புறம் திரும்ப போய் நார்த் இந்தியாவெலாம் போய் எல்லாத்தையும் போய் எல்லா தல யாத்திரையும் பண்ணிவிட்டு வரார். வந்து ரமணரை திரும்ப வந்து பார்க்குறார். பார்க்கும்போது ரமணர் சொல்கிறாரு, நீ ஏன் இங்கே வந்த, கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னடா நம்மளை எதுக்கு வந்து இவர் கீழே போக சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கும்போது ஒரு குட்டையில் இவர் சேஷாதிரி சுவாமி வந்து ஒரு எருமை மாட்டை குளிப்பாட்டிகிட்டு இருக்காராம். இவரை பார்க்குறார். வள்ளிமலை சுவாமியை சேஷாதிரி பார்க்குறார். சேஷாதிரியை வள்ளிமலை சுவாமி பார்க்குறாரு. 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு ஆகிப்போகுது. இங்கே வா அப்படின்னு, இங்கே வா என் மடியில் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சேஷாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் போய் உட்காந்துருக்கார். அந்த எருமாட்டை குளிப்பாட்டின இந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே சுகந்த ஒரு சந்தன மனம் வீசிச்சான் அந்த இடம். பார்த்துக்குங்க. இதுதான் வந்து சேஷாதிரி சுவாமியோட அருமை. வந்து சரி உக்காந்த உடனே 2 பேருக்குள்ளார வந்து ஒரு பெரிய ஈர்ப்பாகி போகுது. அப்போ வந்து நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், அந்த உபதேசத்தை நீ கேள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஆதிசங்கரர் அருளிய சிவமானச பூஜா அப்படின்ற ஒரு 5 ஸ்லோகங்களில் 4வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆத்மாவம் கிரிஜாமதி அப்படின்ற ஒரு 4வது ஸ்லோகத்தை சொல்லி உபதேசம் பண்ணுறார். அது ஈசனே, நீயே என் ஜீவாத்மா, என் புத்திதான் பார்வதி தேவி, பிராணன் முதலிய வாயுக்கள் உன் பரிவாரங்கள், என் உடம்பே நீ வசிக்கும் கோயில், நான் ரசிக்கும் விஷயங்களும் போகங்களும் உனக்குரிய பூஜையாகும். என் தூக்கமே சமாதி நிலை. காலால் நடக்கும்போதெல்லாம் நான் உன்னை வலம் வருகிறேன். என் வாயிலிருந்து வரும் சொற்களெல்லாம் உன்னை பற்றிய தோத்திரங்கள். நான் செய்யும் காரியங்களெல்லாம் உனக்கு நான் செய்யும் ஆராதனையாகும். சொந்த நலனுக்காக ஒரு காரியமும் செய்யாமல் சிந்தை, சொல், செயல் 3ஐயும் நம்மை படைத்த பரம்பொருளுக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தால் நான், எனது, உனது என்ற வேறுபாடுகள் நீங்கி பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து உன்னத நிலையை அடைவாயாக அப்படின்னு ஒரு ஆசையை வந்து சேஷாதிரி சுவாமி கொடுக்குறார். கொடுத்த உடனே உன்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய முன்னோர்கள் யாரோ சன்னியாசிகளாக இருந்திருக்காங்க, நீ வந்து துறவு நிலையில் போனேன்னா நீ ரொம்ப நல்லா பெரிய துறவியாக உனக்கு வந்து நல்ல ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி இது பண்ணிடுறார். வள்ளிமலை சுவாமிக்கு ஆச்சரியம் வந்து தாங்கலை. உடம்பு கை காலெலாம் நடுங்குது.
கண்லேருந்து தண்ணி தனியாக வருது. அப்படியே நின்று சேஷாதிரி சுவாமியை பார்க்குறார். சேஷாதிரி சுவாமி வந்து இந்த ஆதிசங்கருடைய ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா, அது சொல்லிவிட்டு இதே மாதிரி கருத்துடைய பாட்டுகள் வந்து திருப்புகழில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், யானும் எனதும் எனது எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்னு திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குது சொல்கிறார். அதாவது அப்போ தான் வந்து சேஷாதிரி நினைக்கிறாராம், வேத மந்திரங்களை காட்டிலும் 1000 கருத்துக்கள் திருப்புகழில் எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறார். நீ திருப்புகழுக்காக, சேஷாதிரி வந்து வள்ளிமலை சுவாமியை பற்றி சொல்கிறார், நீ திருப்புகழுக்காக பிறந்தவன், அந்த மகா மந்திரமே போதும், வேறு மந்திரங்கள் உனக்கு தேவையில்லை, நீ வேத சாஸ்திரங்களை கற்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீ திருப்புகழ் பாராயணம் செய்து கொண்டிருந்தாலே போதும், நீ வள்ளிமலைக்கு போ, நானும் அங்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாதிரி சொல்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் திருப்புகழை கொடுத்துட்றார். அந்த திருப்புகழை வந்து பரப்புறதுக்காக வேண்டி முருகனுடைய ஒரு அருள் வடிவமாக இருக்கக்கூடிய ரமணர் அவர் வந்து அதை மனசில் நினைக்கிறார். அதுக்கு உண்டான ஒரு தகுதியான ஒருவராக வள்ளிமலை சுவாமிகளை தேர்ந்தெடுக்கிறார். அவரை தேர்ந்தெடுத்து அதை யார்கிட்ட ஒப்படைக்கிறார்? சக்தியினுடைய வடிவமான, காமாட்சியினுடைய வடிவமான, பார்வதியினுடைய வடிவமான சேஷாதிரி சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சி திருப்புகழ் இந்த உலகத்தில் பரவறதுக்கு உண்டான விதிமுறைகளையும் செய்கிறார். அவருடைய சேஷாதிரியுடைய அருளோபதேசம், இவரை வந்து அருளோபதேசம் இருக்க, அது இந்த உலகத்துக்கே ஒளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை அங்கேருந்து கிடச்சிது. சரி, வந்துடுறாரு, வள்ளிமலைக்கு போயிடுறாரு, வள்ளிமலையில் எல்லா வேலையும் பண்ணிடுறாரு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம தங்கசாலை தெருவில் வந்து இப்போ வந்துட்டுருக்காரு. வரும்போது ஒரு பொண்ணு வருது, ஒரு 10-12 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இவரை வந்து பார்க்குது. தாத்தா நீங்கள் ஒரு தாத்தா அவரை பார்த்து சிரிக்குது அந்த பொண்ணு. இவரும் வந்து சரி, பெண் குழந்தை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்து சிரிக்கிறார். சிரித்த உடனே அந்த குழந்தை வந்து சொல்லுதான், தாத்தா நான் ஒரு திருப்புகழ் பாடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதான். பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த குழந்தை என்ன சொல்லுது, விரகர நோக்கியும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழை பாடுது அந்த குழந்தை. பாடிட்டு தாத்தா உங்கள் வெத்தலைப்பாக்கு பெட்டியை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே வாங்கிட்டு அந்த குழந்தை ஓடி போயிடுது. இவர் பேசாமல் இருந்துடுறாரு. 2 நாள் கழித்து திரும்ப வந்து இவர் வள்ளிமலைக்கு போகும்போது இந்த ஒரு பொங்கியினுடைய சன்னதி வாசலில் அந்த பெட்டி இருக்குது. இவருடைய கொடுத்த வெத்தலைப்பாக்கு பெட்டி இருக்குது. அது உள்ளார இவர் வச்ச மாதிரியே வெத்தலை இருக்குது, பாக்கு இருக்குது, இவர் வச்ச 5 ரூபா இருக்குது. அதில் ஒரு சீட்டு இருக்குது. அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை நீ மறவாதே, உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சீட்டில் எழுதியிருக்கு. மெய் சிலிர்த்து போயிடுறார். இதை விட இவருக்கு அருள் வேணுமா? அதே மாதிரி வந்து நீ போ, நான் வரேன்னு சொன்னார் சேஷாதிரி சுவாமிகள். அதே தங்கசாலையத்தில் ஒரு வீட்டில் வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் வராங்க, எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப பக்தியாக எல்லாம் வராங்க, எல்லோரும் உள்ளே உட்காடுறாங்க. எல்லாம் போன உடனே கடைசியில் ஒருத்தர் வந்து ஒரு தொழுநோயாளி அவர் வந்து வெளியில் நிற்கிறார். சேஷாதிரி சுவாமிகள் அவரை கூப்பிட்டு உள்ளே தனியாக உட்கார வச்சு, அவர் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இவர் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போடுறார். சாப்பாடு போட்ட உடனே பொதுவாக அந்த அன்னதானத்தெல்லாம் வந்து இலையில பிறல்வாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் பிறல்றாரு. பிறலும் போது இவருக்கு திடீர்னு வந்து சேஷாதிரி சுவாமி பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தபோது நான் வரேன்னு சொன்னேன்ல, வந்துட்டேன், சாப்பிட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைகள் காதில் கேட்கும்போது திரும்பி பார்க்குறாரு. சேஷாதிரி சுவாமி நடந்து போயிட்டுருக்கார். இப்படி பல 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 அரிய பல அனுபவங்களை பெற்றவர் தான் நம்ம வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமி. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு முருக பக்தர்களுக்கெல்லாம் முருக பக்தர். அவர் ஒரு முக்கியமான அவரை வந்து உண்மையான முருக பக்தராக இருக்கவன் அவரை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி படிக்கணும், நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லணும். திரும்ப திரும்ப நான் ஒரு பதிவுலையும் சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குருவுரு சிந்தித்தல் தானே. பச்சைமால் மருகன் கீர்த்தி பகர் பச்சைமால் மருகன் கீர்த்தி பகர் திரு புகழை நாளும் இச்சையால் ஓதும் நாவன் எம்பிரார் காவியாகும் இச்சையான் வள்ளிபாத இருதயன் எங்கள் ஆசான் சச்சிதானந்தன் பாதம் சரணமே சரண் எமக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசைக்கரு வருக்கம் பிறவாமல். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசைக்கரு வருக்கம் பிறவாமல். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு வருக்கம் பிறவாமல். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தன் தனபேரி. தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தன் தனபேரி. தடுட்டுடுட்டுடுட்டுண்டெனத்துடி முழக்குன் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர். தடுட்டுடுட்டுண்டெனத்துடி முழக்கந்தளத்துடன் நடக்கும் கொடுசூரர். சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தங் கதிர்வேலா. சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணி இருக்கும் பெருமாளே.